சர்வதேச ஊடகம் ஒன்று எங்களுடைய வடகிழக்கு தாயக பகுதியிலே வீதியில் இறங்கி ஒலிவாங்கியை இளைஞர்களிடம் நீட்டி அந்த கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. தமிழ் தேசியம் என்றால் என்ன, தமிழ் தேசிய அரசியல் என்றால் என்ன, சுயநிர்ணயம் என்றால் என்ன, 13வது திருத்தம் என்றால் என்ன, சமஷ்டி என்றால் என்ன என்று பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. எல்லா அரசியல்வாதியுமே 13வது திருத்தம், சுய நிர்ணயம், தமிழ் தேசியம் என்று சொல்லி தான் கதைக்கிறது. ஆனால் அது என்னென்று சொல்றது இல்லை யாருமே. எல்லாருமே எனக்கு போட் போடுங்க என்று தமிழ் தேசியம் அப்படியெல்லாம் கதைப்பாங்க. அதை பற்றி யாருமே அது என்ன அது இந்த வரைவிலக்கணம் எல்லாம் சொல்கிறேன் இல்லை. ஸோ அதை பற்றி எனக்கு தெரியாது. கேட்குற கேள்வியே விளங்க இல்லை. எனக்கு தமிழில் கேட்குறது புரியவே இல்லை. எதை பற்றி கேட்குறீங்க அப்படின்ட்டு எனக்கு விளங்கவே இல்லை. எதை பற்றி கேட்குறீங்க? தெரியாண்ணா தெரியும். ஆனால் சும்மா அது இதை சொல்லிட்டு தான் போகிறாங்க, கதைக்கிறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் ஒன்றும் இந்த இதில் நடைமுறைக்கு இன்னும் வந்ததில்லை. ஆனால் என்ன நிலைப்பாடுன்னு தெரியாது. மக்கள் சும்மா ஆக்கி கொண்டு இருக்கிறாங்க மக்களை. ஆனால் அந்த நிலைமையில நாங்களும் இருக்கிறோம். எங்களுக்கு நிலைமை தெரியாமல் கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இப்படி என்னன்னு சொல்லல. அவங்க இப்படி தான் கதைக்கிறாங்க. 13வது திருத்தம் என்றாங்க, சமஷ்டி என்றாங்க, அரசியல் தீர்வு என்றாங்க. ஆனால் இதெல்லாம் என்னென்று சொல்லி எங்களுக்கு சொல்லித்தரையில என்று சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எங்களுடைய அரசியல் கட்சிகள் என்ன செய்யுது, கிட்டத்தட்ட ஒரு கலண்டரில் பதியப்பட்ட நிகழ்வு மாதிரி, இந்த மாதத்தில் தீபாவளி வருது, இந்த மாதத்தில் சித்திரை வருஷம் வருது, இதில் அந்த விரதம் வருது, இதில் இந்த விரதம் வருது என்று சொன்ன மாதிரி எங்களுக்கு தமிழ் தேசிய கலண்டர் என்று சொல்லி ஒன்று இருக்குது. அது என்னென்னு சொன்னால், எங்களுடைய இந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட காலப்பகுதி என்றொன்று வரும். அந்த காலப்பகுதியில் நினைவேந்தல்களை ஒழுங்குபடுத்துவது எங்களுடைய அரசியல் கட்சிகளுடைய பிரதான வேலை திட்டமாக இருக்குது. அப்போது இராணுவத்துடன் போலீசாருடன் வருகின்ற முருகல்களும் அது சார்ந்த செய்திகளும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாளேடுகளை அலங்கரிக்கும். அதே போன்று மாவீரர் நாள் வருகின்ற போது, தியாகி திலீபன் அவர்களுடைய நினைவு தினம் வருகின்ற போதெல்லாம் இவ்வாறான செயற்பாடுகள் நடக்கும். இந்த நினைவு தினங்களை அனுஷ்டிப்பது தொடர்பான வேலை திட்டங்களை அரசியல் கட்சிகளும் சில பொது அமைப்புகளும் முன்னெடுப்பார்கள். அது சார்ந்து போலீசார் சிலரை கைது செய்வார்கள். உடனடியாக எங்களுடைய அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய பிரதான சட்டத்தரணிகள் அந்த வழக்குகளில் ஆஜராவார்கள். ஒரு சிலர் அன்றை விடுதலை செய்யப்படுவார்கள், சிலர் ஓரிரு நாட்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். அந்த வழக்குகள் சில காலம் நடக்கும். இது ஒரு கலண்டர் ஈவெண்ட்ஸ். இந்த வருஷம் நடந்தது, அடுத்த வருஷம் நடக்கும், இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. ஆனால் எங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு கிட்டத்தட்ட யுத்தம் முடிவடைந்த போது ஒரு 13 வயதுகளுக்கு மேற்பட்டிருந்தவர்களுக்கு இந்த தாயகம், தமிழ் தேசியம், சுயநிர்ணயம் என்பவை எல்லாம் ஓரளவு தெரிந்திருந்தது. ஏனென்று சொன்னால் அப்போது இருந்த போராட்ட கட்டமைப்புகள் போராட்டத்துடன் சேர்த்து தமிழர்களுடைய தேவைப்பாடு என்ன, எங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை சரியாக கடத்தி கொண்டார்கள். ஆனால் யுத்தம் நிறைவடைந்ததுக்கு பிறகு எங்களை முன்னிறுத்தி அரசியல் செய்த எந்த ஒரு அரசியல் கட்சியும் எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு நாங்கள் கதைக்கக்கூடிய அரசியல் என்ன, அதனுடைய தேவைப்பாடு என்ன என்பதை கடத்துவதற்கு தவற இருக்கிறார்கள். கடந்த காலத்தினுடைய தேர்தல் முடிவுகளில் இலங்கையினுடைய வரைபடத்தில் எங்களுடைய வடகிழக்கு தாயக பகுதியை வேறு பிரித்து காட்டக்கூடிய மாதிரி இந்த வாக்குகள் அனைத்தும் தமிழ் தேசியத்துக்கு கிடைத்த வாக்குகள். ஆனால் இன்று அந்த வரைபடம் மாற ஆரம்பித்து விட்டது. அவ்வாறாயின் பல்வேறுபட்ட அரசியல் சித்தாந்தங்கள் எங்களுடைய பகுதிக்குள் நுழைய ஆரம்பித்து விட்டது. ஆரம்பத்தில் எங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் பேசிய காலத்திலே எங்களுக்கு அபிவிருத்தி அரசியல், இணக்க அரசியல் இவ்வாறு சவால்கள் இருந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் ஓரங்கட்டி அந்த தேர்தல் முடிவுகள் வெளிவரக்கூடிய அந்த வரைபடத்திலே தமிழ் தேசிய அரசியல் ஒரு தேச படத்துக்கு இருக்கும். இப்போது அந்த தேச படத்தில் நாங்கள் மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு காரணம் யார் என்பது அந்த நான் கூறிய சர்வதேச ஊடகத்தினுடைய காணொளியிலே மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அங்கு பேசக்கூடிய இளைஞர் யுவதிகள் எங்களுக்கு தமிழ் தேசியம் என்றால் என்னென்று தெரியாது, அதை எங்களுடைய கட்சிகள் எங்களுக்கு சொல்லித் தெரியல, அவங்க தான் அதை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க, எங்களுக்கு அது என்னென்னு தெரியாது என்று கூறுகிறார்கள். இந்த நிலைதான் இன்று தென்னிலங்கையில் ஒரு பெரும் அரசியல் சக்திகளாக உருவாகி ஆட்சியை கைப்பற்றி இருக்கக்கூடிய ஜேவிபிக்கு பின்னால் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் நிபந்தனைகள் இன்றி எந்தவித நோக்கங்களும் இன்றி அணிதிரள்வதற்கான காரணமாக இருக்கின்றது. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது, அது தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற உணர்வை கூட இளைஞர்கள் மறந்து தமிழர்களுடைய உரிமைக்காக எண்ணற்ற தியாகங்களை செய்த இளைஞர்கள் வாழ்ந்த இந்த மண்ணிலே தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று புரியாத அளவிற்கு இளைஞர்கள் மாற்றமடைந்திருக்கிறார்கள். அப்படி என்ற எங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டதா, அல்லது எங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டுடுதா? இதற்கெல்லாம் என்ன காரணம்? அப்போ நாங்கள் எங்களோட தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் எங்களுக்கு தீர்வு பெற்று கொடுத்துட்டாங்களா? இப்படி பல்வேறுபட்ட கேள்விகள் எங்களுடைய மனதில் எழுந்தாலும் ஆனால் இதுக்கெல்லாம் இப்போதைக்கு எங்களுக்கு விடை இல்லை.
இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தலை நாங்கள் எவ்வாறு அணுக வேண்டும், தமிழ் தேசியம் தமிழ் தேசிய அரசியல் என்றா என்ன என்று சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம். தமிழ் தேசியம் என்று கதைக்கிறீங்களே, அப்போ உங்கள் தமிழர்களுக்கு மட்டும்தான் இந்த தேசியம் இருக்கான்னு பார்த்த மட்டும் சொன்னால் இல்லை, எல்லாருக்கும் தேசியம் இருக்குது. தேசியம் என்றது என்ன, எங்களுடைய தமிழ் தேசியம் என்றது என்னென்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு சீனாக்காரன்ட்ட இருந்தோ அல்லது அமெரிக்கர்கிட்ட இருந்தோ அல்லது ஒரு பிரெஞ்சுக்காரன்ட்ட இருந்தோ ஜெர்மன்காரன்ட்ட இருந்தோ எங்களை வேறு பிரித்து காட்டுறதுக்கு, அல்லது அயல் நாடான இந்தியாட்ட இருந்தோ அல்லது எங்களுடைய நாட்டில் வாழக்கூடிய சகோதர இனங்களிடம் இருந்தோ எங்களை எவையெல்லாம் பிரித்து காட்டுகின்றதோ அதுதான் தமிழ் தேசியம். அல்லது கடந்த காலங்களிலே எங்களிடமிருந்து எங்களுடைய உரிமைகள் எதை அடையாளப்படுத்தி பறிக்கப்பட்டதோ, எவற்றையெல்லாம் மீட்க நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோமோ அது எல்லாம் தான் தமிழ் தேசியம். அது தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். அவற்றை நாங்கள் அடைகின்ற வரை நாங்கள் தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியலை பேசித்தான் ஆக வேண்டும். இதில் குறிப்பாக நாங்கள் பார்த்த மட்டும் சொன்னால், இன்றைக்கு எங்களுடைய அரசியல் மடைமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்னது போன்ற அந்த அபிவிருத்தி அரசியல், இணக்க அரசியல் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்க, இன்றைக்கு அநீதிக்கு எதிரான அரசியல், ஊழலுக்கு எதிரான அரசியல் எல்லாம் வந்து எங்களுடைய பிரச்சனை வேறொரு கட்டத்துக்கு போயிட்டு. அப்போ இதை தடுத்து நிறுத்தி நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை வந்து தெளிவாக இருந்தால் தான், எங்களுக்கு இன்னென்ன பிரச்சனைகளுக்கு இதுகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்தால் தான் அது ஒரு காலத்தில் தீர்க்கப்படும். இன்றைக்கு சில பேர் வந்து என்னென்னு விமர்சிக்கிறாங்கன்னு சொன்னால், இதெல்லாம் சாத்தியமா, அன்றைக்கு நாங்கள் அவ்வளவு பலமாக இருந்து அடைய முடியலை, இதெல்லாம் செய்யலாமான்னு கேட்கிறார்கள். ஆனால் நாடும் இந்த உலகமும் ஒரு காலமும் ஒரே மாதிரி நிற்க போறதில்லை, அது மாற்றத்தை கண்டு கொண்டு தான் இருக்க போகுது. ஆனால் அது மாற்றத்தை காணுகின்ற அந்த நேரத்தில் எல்லாம் நாங்கள் எங்களுடைய தேவையில் எங்களுடைய உரிமைகளில் உறுதியாக இருந்தால்தான் சூழல் கனிந்து வருகின்ற போது அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதுவரை எங்களுடைய நிலத்தில் எங்களுடைய தேசத்தில் எங்களுக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல் பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எனவே இன்று இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு மாற்றாக முன்வைக்கப்படக்கூடிய அரசியலை எங்களுடைய இளைஞர் யுவதிகள் பின்பற்றாமல் இருப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் எந்தவித வேறுபாடுகளுமின்றி, கட்சி வேதங்களின்றி நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். இந்த முறை தேர்தலை பொறுத்த மட்டும் இந்த ஆளுக்கு வாக்களிங்க அந்த ஆளுக்கு வாக்களிங்கன்னு நாங்கள் யாரையும் வாக்களிக்க சொல்லல. ஆனால் எந்தெந்த கட்சிகள் தமிழ் தேசியத்தை பேசுகின்றதோ, தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கின்றதோ, அதில் இருக்கக்கூடிய ஏமாற்று பேர்வழிகள் இல்லாத, ஊழல்வாதிகள் இல்லாத, நேர்மையான நல்ல ஆளுமைகளுக்கு வாக்களிங்கள். அது எந்த கட்சியாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும். ஆனால் அந்த கட்சி தமிழ் தேசியத்தை பேச வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழ் தேசியம் பேசப்பட வேண்டும். அது பேசப்பட்டால் தான் நாங்கள் என்று ஒரு நாள் நாங்கள் இழந்தவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். எந்த கட்சி என்று இல்லை, எல்லா கட்சிக்கும் வாக்களி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சின்னு சொன்னால், இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகிற கட்சியே ஆயிரக்கணக்கான கட்சியை உடைஞ்சிட்டு எங்கள்கிட்ட அரசியல்வாதிகள் சாதித்தது தான். ஆரம்பத்தில் எல்லாரும் உண்டா சேர்ந்து வாக்கு கேட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, அவங்களாம் உடைஞ்சு வந்துட்டு இவங்கள்லன் அவன்கள்லன் நான் நல்லவன் எனக்கு வாக்களின்னு கேட்குறாங்க. அப்போ இது எங்களுக்கு ஒரு சவாலான நிலைமை தான். ஆனால் எங்களுக்கென்று ஒரு பகுத்தறிவு இருக்கின்றது. அந்த பகுத்தறிவின் அடிப்படையில் உண்மையில் இருக்கிறதுல எது பெட்டரான ஆளோ, எது ஒரு நல்ல ஆளுமையாக கருதுகிறோமோ அவங்கள நாங்கள் வாக்களித்து தெரிவு செய்யணும். என்னென்னு சொன்னால், இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு மிக குறுகிய காலத்துக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு. அப்போ நாங்கள் சரியாக தீர்மானித்து அல்லது ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு நாங்கள் தேர்தலை சந்திக்கிறதுக்கான காலமாக இது அமையலை. அப்போ நாங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஊழலற்ற நேர்மையான நல்ல அரசியல்வாதிகளை தெரிந்தெடுத்துவிட்டு பிறகு அவர்கள் எல்லோரையும் நாங்கள் ஒரே தளத்தில் ஒருங்கிணைக்கலாம். அவர்களுடைய நோக்கங்களும் சிந்தனைகளும் ஒன்று சேர இருந்தது என்று சொன்னால், அவர்களுடைய நோக்கங்களும் சிந்தனைகளும் நல்லதாக இருந்தது என்று சொன்னால், தமிழர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதாக இருந்தது என்று சொன்னால் நாங்கள் கஷ்டப்பட தேவையில்லை, அவைகளாவை சேர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஒன்று உருவாகும். எனவே இந்த தேர்தல் எங்களுக்கு முக்கியமானது. இந்த தேர்தலில் நாங்கள் ஒதுங்கிவிட முடியாது. எங்களுடைய இளைஞர்கள் இன்னொரு அரசியலுக்குள் அடிபட்டு சென்று விட முடியாது. அவர்கள் தான் எங்களுடைய அடுத்த சந்ததி. அவர்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகளும் நாங்கள் இன்று இருக்கின்ற நிலைகளும் எங்களுடைய கடந்த கால வரலாறுகளும் அடுத்து நாங்கள் என்னவாக போகின்றோம் என்கின்ற நோக்கங்களும் எங்களுடைய இளைஞர்கள் மத்தியில் கடத்தப்பட்டால்தான் எங்களுடைய இனத்தினுடைய அடுத்த கட்ட இருப்பு என்பது உறுதி செய்யப்படும். அதற்காக நாங்கள் இந்த முறை வாக்களிக்கின்ற போது சுயமாக சிந்தித்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய நல்ல ஆளுமைகள், அவர்கள் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், நல்ல ஆளுமைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறி இந்த காணொளி பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.